படம் பார்க்க போய் படத்தையா பார்த்திருக்காங்க. முக்கியம் வெக்கப்படுறாரு பண்ணும்போது ரகசியமா பேரு தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அதேதான் அது டேஸ்ட் எல்லாம் பாக்குறது இல்ல அதுல அவ்வளவு. சரி பரவாயில்ல. மனோ கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இதை மாத்திக்கணும். கை நரம்பெல்லாம் புடைக்கணும், அடிக்கணும், இரு வீட்டுக்கு வந்துதான் வச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. அப்படி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல முத வந்து பாத்தீங்கன்னா கப்புள் இன்டர்வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல கியூட்டா அழகான புது மன தம்பதியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க. அப்படி யாரா வந்திருக்காங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரண்யா மனோராஜ் தான் வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சங்கி. இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு கிரிகாலன். அதான் சொல்ல வராங்க. நான் காமெடியா யோசிச்சு வச்சிருந்தேன், வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு அது எனக்கு வருது. கிரிகாலன் மேஜிக் ஷோ கிடையாது, நம்ம சங்கீதா யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க. வந்து அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஆரம்பிச்சலாமா? ஜாலியா பண்ணா வந்து பேசலாம், நம்ம சும்மா ஜஸ்ட் Q&A மாதிரி தான். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் வந்து எப்படி என்னடா கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கத்துக்கு கேள்வி எழுதி வச்சிருக்கேன். அதை வந்து கேட்போம். ஓகே, இப்போ சரண்யா பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரண்யா என்ன பண்றாங்க, மனோராஜ் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே பேபி. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஜூவாலஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மைக் இல்ல. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் இன்டர்வியூர், கொஞ்சம் சத்தமா பேசணும். ஓகே மனோராஜ், நீங்க என்ன பண்றீங்க? ஃபைனான்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். வர்க்கிங். ஓகே சூப்பர். வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन ஆரம்பிச்சிடலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ல யார் வந்து அவங்க லவ் வந்து ப்ரோபோஸ் பண்ணீங்க? ஓகே சூப்பர். அவர் ப்ரோபோஸ் பண்ண அன்னைக்கு வந்து என்ன கலர் Dress போட்டுருந்தாரு? கிரீன் கலர். ஏய் ஞாபகம் வச்சிருக்காங்கப்பா. அது கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா அந்த ஷர்ட் கூட எடுத்து வச்சிருக்கு, போறதே இல்ல. அது வந்து போறதே இல்லையா? அப்பனா என்னமா? இல்ல அது கொஞ்சம் டைட்டா இருக்கு போல. பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே சூப்பர். சரி, எப்படி சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்களா இல்ல எப்படி டைம் கொடுத்தாங்க? டைம் நீங்க கொடுத்தீங்களா? ஆப்ஷன் மாதிரி. ஓகேனா இல்லனா வந்து பார்த்தனா அடுத்த ஆளு ஆப்ஷன் கொடுத்தாரு அவன். அப்படி இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பதில் சொல்ல. அது போதும் அப்படியே. ஓகே, சும்மா பிடிச்சிருக்கு இல்லனா வேணா செட் ஆகனா அப்படி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் பேசணும், பேசினாதானே பழனாதானே தெரியும். வாங்க பழகி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டைம் கொடுத்தாங்க. பேசணும். அதுக்கப்புறம் சரி ஓகே. சரி, அப்படியே உங்க மேரேஜ் டேட் சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. மாட்டிட்டாரு. மாட்டிக்கினாரு. 24ல நிக்கறாரு. 24 வருஷம் சொல்றேன். இந்த வருஷம் 2024ன்றாரு. 22/1/2024 திங்கட்கிழமை. ஃபெயில் ஆயிட்டாரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். என்ன காப்பாத்தணும் கத்தருங்க. ஐயோ, கல்யாண டேட்டே மறந்துட்டாரு. 24ன்றது எந்த வருஷம் சொன்னாங்க? 24ன்றது 24. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மாசம் ஃபர்ஸ்ட் வந்து டேட் சொல்லணும், மாசம் சொல்லணும், அப்புறம் இயர் சொல்லணும். நான் டேட் சொல்லிட்டேன், அதனால இயர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. நடுவுல ஒரு மாசத்தை நான் சொல்றேன். இப்போதான் ஆட்ட சூடு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வீடியோல அழகா சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. ஆனா வந்து ஒரு கோவப்படுவாரா இல்ல எப்பயுமே வீடியோக்கு இருக்கிற மாதிரியே ரியல் லைஃப்ல இருப்பாரா? இருப்பாரு. அடிக்கடிலாம் கோவப்பட மாட்டாரு, எப்பயாவது கோவம் வரும். அப்ப வந்து ஒரு டெரர். அப்ப கோவம் வரும். கோவம் வரும். ஆனா எப்பயாவது அவர் அடிக்கடிலாம் வராது, வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வராது. அப்புறம் டேக் போகல அந்த மாதிரிலாம் எத்தனை டேக் போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அது கை வலிக்குது சொன்னா கூட கை வலிக்கிற கீழே அடிக்கிறாரு. கை வலிக்குது கொஞ்ச நேரம் பேசிட்டு. சண்டை போட்டுருக்கீங்களா 2 பேரும்? சண்டைலாம் நடந்துருக்கா? சின்ன சண்டை அப்பயே பேசுறோம். சில பேர் வந்து 2 நாள் பேசாம 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் போகாது, சும்மா பேச. யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பீங்க? சண்டை சமாதானம் படுத்துறது வாலண்டியர் நான் தான். அதுவும் வாயில இருந்து சத்தம் வர மாட்டேங்குது. நான் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹனிமூன்லாம் இப்போ போயிருக்கீங்களா? ஹனிமூன் வந்து எங்க போகணும்னு சொல்லிட்டு ட்ரீம் உங்களோட ஐடியா இருக்கா? பிளேஸ் அந்த மாதிரி இது நினைச்சது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இது போகணும்னு நினைச்சது இல்ல. ஓ, எங்க கோயிலுக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி போயிட்டு கோயிலா அதேதான். லவ் மேரேஜ் தானே நீங்க 2 பேரும்? கோயில் நான் அதிகமாக வந்து கோயில் அவர் வந்து மாரியம்மன் கோயிலுக்குள்ள அங்க நிறைய கோயில் தான். கோயில் சொல்ல போற ட்ரீம் பிளேஸ் மலையனூர் கோயில் நிறைய கோயில் தான்.
இப்போ எங்கேயாவது போகணும்னா ஒரு ட்ரீம் பிளேஸ் இங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல போகலாம் சம்மர்ல அது மாதிரி ஏதாவது பிளான் அந்த மாதிரி இல்ல திருச்செந்தூர் அதுவும் முருகன் கோயிலுக்கு தான் போகணும். முருகர் கோயிலுக்கு ஓகே. இப்ப ரீசெண்டா சொன்னாரு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பக்திமான்கள் நினைக்கிறேன். நல்லா ஆமா எங்காவது அனு நீங்க வெளில போனா டக்குன்னு கோயில் அந்த மாதிரி தான் ஞாபகம் வருமே தவிர இந்த மாதிரி சரி நீங்க லவ் பண்ணிட்டு உடனே ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் என்ன பிளேஸ்? வெல்ல அவுட்டிங் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனது மயிலம் முருகன் முருகர் கோயில். நீங்க வந்து லவ் மேரேஜ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணீங்க. வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அத சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? வீட்ல யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? எப்படி ஆமா. ஃபர்ஸ்ட் சொன்னது சரண்யா. நீங்க தான? வெரி சரி சரண்யா பா. வாண்டடாவே சொல்லல. அம்மா வந்து சொன்னாங்க. அம்மா எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து வெளியில வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரிமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ பேசி பாருமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி அவங்களும் விசாரிச்சு அவங்க பார்த்துல அவங்க சொன்னாங்க தெரிஞ்சு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தாங்க. பக்கத்து ஊர் தானே அதனால எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். எல்லாம் சைடு போறாங்க வராங்கன்றதுனால அவங்க கொஞ்சம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வந்து பேச சொல்லு அப்படின்னு. உங்க வீட்டுல நீங்க சொல்லும் போது என்ன ஷாக் ஆனாங்களா? இல்ல வந்து அதெல்லாம் லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லல. இப்போதைக்கு எதுக்கு அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் எங்க அம்மாட்ட பேசுறதுக்கு இல்ல உடனே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எப்படி மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? முக்கியமா சரணை இதை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி நல்லா இருந்தா இப்போ மேரேஜ் ஆன பிறகு மேரேஜ் லைஃப் இது நல்லா இருக்கா? அம்மா வீடா மாமியார் வீடா? கொஸ்டின் இது ரொம்ப டைட்டான கொஸ்டின். அம்மா வீடா மாமியார் வீடா? சொல்லுங்க. நானும் கேட்டதில்லை. அம்மா வீட்டுல எப்பயும் போல மாமியார் வீட்டுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பிடிச்சிருக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓகே இது எப்படி இருக்கா? அம்மா வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கா? ஃபோன் பண்ணி வாங்க சண்டே வந்து இல்லம்மா நான் ஒரு நாள் பார்த்து வரேன் சொல்லி. இல்லையே இந்த நான் கேட்ட இல்ல கேட்ட கொஸ்டினுக்கான பதிலே இல்ல. நீ ஏதோ மழுப்புற மாதிரி இருக்கு. பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அம்மா மாமியார் வீட்டே இருக்கிறேன். ஏன்னா அங்க போறது தெரியும் இவரு இருப்பாரு. இவரு வேலைக்கு போயிட்டா அப்படின்னா கடுப்படிக்கு தனியா இருக்காங்க. அம்மா வீட்டு போலாம் அப்போ தோணும். மற்றபடி எல்லாம் மாமியார் வீட்டே தான். மாமியார் ஓகே பரவாயில்ல போயிடுச்சு புள்ள மாமியார் வீட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோராஜுக்கு ஒரு கொஸ்டின். அம்மா சமையல் பிடிச்சிருக்கா சரண்யா சமையல் வந்து பிடிச்சிருக்கா? சமையல் சரண்யா எப்படி சமையல் இப்பதான் சரண்யா தான் சமையல். சரண்யா தான் சமையல் சொல்ற வேற வழி கிடையாதுன்னா சரண்யா சமையல் தான் சாப்பிட்டாங்க சொல்லுவாங்க. அண்ணி தான் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அம்மா எது வச்சாலுமே சாப்பிட மாட்டான். திறந்து பார்த்துட்டு பிடிச்சதான் சாப்பிட பிடிக்கலாம் மூடி வச்சு வெளில போயிடுவாங்க. இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க மட்டும் அதெல்லாம் சாப்பிட்றான். இது வந்து சாப்பாடு நல்லா இருக்குதுனாலே இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லைன்னு அது ஆச்சரியமா தான் இருக்கு. அப்ப சரண்யா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது டேஸ்ட் எல்லாம் பாக்குறது இல்ல அதுல அவ்வளவு சரண்யா சமைக்கிறது பாக்குறது இல்ல. அதான் நல்ல மனசோட சாப்பிட்டு போயிடுவேன். சாப்பாடுன்னா வீட்டுல அம்மா சமையல் நல்லா இருக்கும். ஒரு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு வச்சுட்டு போயிடுவேன். இப்பெல்லாம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு அம்மா கிட்ட வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமா கொண்டாடிட்டு சொன்னா அடியில விடுறோம். அடி ரெண்டு பேரும் யாராவது அடி கொடுத்துருவீங்க. சண்டெல்லாம் வந்ததுன்னா அடி நீதான் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா மூவி நேம் கரெக்டா சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனா ரெண்டு பேருமே ஆமா யோசிக்கிறேன். அப்ப நிறைய படம் பார்த்திருக்கீங்களோ? மேரேஜ் முன்னாடியா மேரேஜ் ஆனது அப்புறமா? மேரேஜ் லவ் பண்ணும்போது எங்க மூவிக்கு போல. அதுதான் சொல்லணும். அப்ப சொல்லுங்க. ஐயோ ரோல் ஆகுது. யாராவது ஒருத்தவங்க கேட்டு ஒருத்தவங்க மாட்டி விட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே தெரியல பாரு. ஆமா இப்ப காமனா கேட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. லவ் ரொமான்டிக்கான மூவியா இல்ல ஃபேமிலி ஓரியன்டடா இல்ல ஃபைட்டா? ஹீரோ அப்பனா இவங்க படம் பார்க்க போய் படத்தையா பாத்துருக்காங்க. வசனமாடா முக்கியம். அப்புறம் ஹீரோ தெரியல எந்த படம்னு தெரியல படம் பேரும் தெரியல. அப்பல இருந்து போய் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு படம் தான் நான் கல்யாணம் ஒரு படத்துக்கு போனேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு படம் சைரன் போனேன். சைரன் போனா அதுக்கப்புறம் வந்து நாங்க மூர்த்தி எல்லாம் வந்து போனோம். அப்ப படம் பார்க்க போல நீங்க மைனஸ் பண்ணி படம் இந்த क्वेश्चनக்கு இன்னும் ஆன்சரே வரவே இல்ல. பாஸ் அவங்க படத்தை பார்க்கவே போல. பேர் நான் தமிழ் ஆக்டர். ஆமா அவங்க ஹிந்தி இந்த ஷாருக் கான் படம்.
என்ன gift வந்து கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்த gift சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த gift ஏதாவது மாட்டினா ஏதாவது வந்து முன்னாடி கொடுத்தது இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன gift? இங்க பாரு நீ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்ப நீ வந்து சும்மா இருக்க கூடாது. இந்த டைம் வந்து பார்த்தனோ கை நரம்பெல்லாம் புடைக்கணும், அடிக்கணும். இது வீட்டுக்கு வந்தா வச்சிக்கணும் சொல்லணுமா? அந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லணுமே. ஃபர்ஸ்ட் gift வந்து மறந்துட்டேன். gift வந்து ஃபர்ஸ்ட் gift ஒரு நான் ஒண்ணு கேட்கவே இல்லையேம்மா. முடிக்கிறாருல gift வந்து இப்ப ரீசன்ட்டா ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஒண்ணுதான் கொடுத்திருக்கேன். அத சொன்னேன். அதான் பிரஸ் பண்ணா அந்த blood மாதிரி மேல ஏறுல ஹார்ட் இல்ல. யாரு லவ்பதி? நேத்து கூட லவ்பதியா? நேத்து கூட ஒன்னு கொடுத்தாங்க மறந்துட்டேன். நேத்து செயின் கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு. சரி. இன்னொரு gift வாங்கி இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். அது லவ் ஸ்டோரி போடும்போது அப்ப வந்து சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு வச்சிருக்கீங்க. ஆனா நான் வச்சிருக்கேன், இடம் வச்சிருக்கலாம்னு தெரியல. வச்சிருந்தா இல்ல சாப்பாடு மாத்திராரு. எனக்கு தெரிஞ்ச gift-ஆ? அப்படிதான் பாக்குறாரு. அப்போ பரவாயில்ல. இப்ப அதிகமா ரொமான்டிக் பர்சன் அப்ப யாரு? ரெண்டு பேர்ல அதான் நினைக்கிறேன். ஒரு gift எல்லாம் நிறைய வச்சிருக்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல்லாம் இருக்கீங்க. உங்க வந்து பார்த்து நல்ல அப்ரிஷியேட் பண்ண ஒரு கமெண்ட்ஸ் இது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்காது? ஃபேவரட் கமெண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வரும். பட் வந்து பேர் வந்து கியூட்டா இருக்கு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சூப்பர். சரி, உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இப்போ யூடியூப்ல இருக்கனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும் நெகட்டிவ் வந்துருக்கு? நான் தான் வந்து நினைப்பேன். நான் வந்து அப்போ வந்து இது பண்றதுனால எனக்கு அது சரியா பெருசா எடுக்க மாட்டேன். வந்து எப்பயும் வரத்தானே. ஸோ அவங்க கேட்பாங்க சொல்லி விட்டுருவேன். நான் ஃபர்ஸ்ட் பயந்தது வந்து இவரு எப்படி எடுத்துப்பாரு, இவர் கஷ்டப்படுவாங்க. நீங்க படிப்பீங்களா? கமெண்ட்ஸ்லாம் யூடியூப்ல எல்லாம் பாப்பீங்க. இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு பயந்தேன். பரவாயில்ல, அவரும் பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. தட்டி போட்டு ரெண்டு தட்டி வேண்டியதா. ஸோ அதுதான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ஆமா, நெகட்டிவ் கமெண்ட்ஸை பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. சரணைக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் என்னது? நீங்க சொல்லுங்க. ஃபேவரட் ஃபுட்னா பிரியாணி தான். பிரியாணி லவர். கரெக்டா? பிடிக்கும். இது வரைக்கும் நீங்க சமைச்சிருக்காரு ஸ்பெஷலா? முட்டை குழம்பு வச்சாரு. அந்த முட்டை குழம்பு தானா? ஆமா, அந்த சண்டே ஒரு நாள் வீட்டுல இருந்தாரு. அதனால சமைக்க தெரியும் அப்போ உங்களுக்கு? சமைப்பீங்க கொஞ்சம் சமைப்போம். கொஞ்சம். ஓகே, சூப்பர். ஏதாவது மாட்டி உள்ளான்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா வந்து பதில வந்து அப்படியே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டின மாதிரி வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. சிரிச்சுட்டு இருக்காங்க. பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும். போன பண்ண அவனை மன்னிச்சிட, நீ என்ன மன்னிச்சிடுன்ற மாதிரி வந்து பார்த்தா ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்கப்பா. ஆமா. சார், எங்கேஜ்மெண்ட் டேட் சொல்லுங்க, என்னைக்கு நடக்குதுன்னு? அது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? மனசு மட்டும்தான் தெரியும். டேட் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்புறம் யோசிச்சு வைக்கணும். அதாவது ரெண்டு பேருமே ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. நடந்துச்சு தமிழ் டேட் தான். மேரேஜ் டேட் எப்படா அப்படி பார்த்தோம். எப்படா மேரேஜ் அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணதுனால ஞாபகம் இருக்குது. மேரேஜ் டேட்டை குறிச்சிட்டாங்க, அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ சரண்யாவை பார்த்து நீங்க என்ன விஷயம் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா பிடிச்சது, லவ் பண்ணணும்னு வந்து ஒரு சரண்யா பிடிச்ச விஷயம்? சரண்யா கிட்ட பிடிச்ச விஷயம் விஷயம்னா நமக்கு எதுனா சிம்பிளா இருக்கணும், நல்லா இருக்கணும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சிம்பிளா நல்லா இருக்காங்க. பேச்சு பழகிறது எல்லாமே மற்றவங்கள்ட்ட பேசுறது. வேற ரெண்டு விஷயம் கேட்டேன். ஒண்ணுதான் வந்திருக்கு. சிம்பிளா இருக்காங்க, நல்லா பேசுறேன். வேற ஸ்டார்டிங்ல ஏன் பிடிச்சதுன்றதுக்கு அது சரி. இப்போ கூட சரண்யாவை பிடிச்ச ரெண்டு விஷயம் எதுக்காக என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி அவன் வந்ததுல இருந்து நல்லா இருக்கேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் நல்லா ஜாலியா ஹாப்பியா போகுது. மாற்றம். சூப்பர். மனோ கிட்ட பிடிச்ச ரெண்டு क्वेश्चन அதுக்குள்ள ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆன்சர்லாம் சரி, பரவாயில்ல. காதுல வாங்கல. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? மண்டையில போட்டு ஓடி நிக்கிறாரு. அவர் என்கிட்ட ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்காரு, இந்த எக்ஸ்ப்ளோரர் ரொம்ப பிடிக்கும் சார், டைனோசர் சொல்லிருக்காரு. ஓ, அதுதான் கரெக்டா சொல்றாரான்னு செக் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அவர் ஸ்டார்டிங்ல சொன்னாரு, இந்த மாதிரி பேசுறதுலாம் நல்லா பிடிக்கும், நான் பழகுறது நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன், இப்படியோ போயிருக்க வேண்டுமே இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகமா சொல்லுவாரு. சூப்பர். அப்படியே நான் கேட்ட क्वेश्चनக்கு அப்படியே நீ சொல்லு. அம்மா கிட்ட பிடிச்ச ரெண்டு விஷயம். அவங்க வீட்டுல அம்மா அப்பா கூட என்ன விட்டு தர மாட்டாங்க. என்ன அவங்க ஏதாவது சாணி வாரி போட்டாங்கன்னா ஏமா அதை போய் சாணி வாரி போட சொல்லுவாரு. ஸோ அவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாரு. வெளியும் அந்த மாதிரி
தனியா அனுப்புறது, தனியா அனுப்பிட்டு பயந்துட்டு இருப்பாரு, என்னாச்சு கேரிங்கா இருக்காரு. கேரிங்கா. இப்ப சரண்யா எங்கேயும் விட்டு கொடுக்காம நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாரு. ஆமா. மனோ கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், இதை மாத்திங்கப்பா, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயம்? கோவப்படுவாரு. அது மாத்தினா அது இல்லைன்னா அது மட்டும் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்னா சப்ப விஷயம் போயிடுது, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் இருக்கா? வேலைக்கு கிளம்புவாங்கல்ல காலையில, அப்ப வேலைக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒண்ணு மிஸ் மட்டும் அப்பப்பா கூட இது ஒரு விஷயமா நீ வேலைக்கு கிளம்ப டென்ஷனா பேசு. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற டென்ஷன் தான். ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அங்க போனா அங்க நமக்கு மேல 4 பேர் நம்ம கழிகள் ஊத்தாங்கன்னு ஒரு டென்ஷனா இருக்கு. அது சரி, சரண்யா கிட்ட பிடிக்காத விஷயம் மாத்திக்கணும்னா என்ன மாத்திக்கலாம்? அப்படி எதுவும் இது வரைக்கும் இல்ல. ஓ, எப்படி எல்லாம் சமாளிக்கிறாரு பாத்தீங்களா? இல்ல அந்த மாதிரி மாத்திக்கணும்லாம் இல்ல. ஒரு சும்மா சார் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு ஏதாவது ஒண்ணு. ஆமா, சரண்யா கிட்ட இத மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி அப்படி எதுவும் இல்ல. இப்படி இது இல்ல, எல்லாமே பிடிச்ச மாதிரி தான். அவ்வளவுதான் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. மாத்திரால அப்படி இருந்தாலே போதும். பரவாயில்ல, போயிச்சுக்கிட்டாரு. ரெண்டு பேருமே யூடியூப்ல இருக்கீங்க. இப்போ யூடியூப் சேனல் வீடியோ எல்லாம் போறீங்க. உங்களுக்கு யூடியூப்ல பிடிச்ச கப்புள் சேனல் என்ன, யாரு பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லுங்க. யாருக்கும் அவங்க பார்க்க மாட்டோம், பார்த்தா உங்களுக்கு சங்கீதா யூடியூப் சேனல் பார்ப்பவங்க தான். மற்றபடி சொல்லி கொடுத்து சொல்ல வச்சியா என்னன்னு கேக்குறேன் நானு. வரைக்குமே சீரியஸா எந்த ஒரு கப்புளோட வீடியோ எதுவுமே பார்த்தது கிடையாது. தெரிஞ்சா வீட்லயும் சொல்றதும் சரி, இவங்க அக்கா மாமா சொல்லுவோம், அவங்களும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் நம்ம பேர் சொல்றாங்கன்னு செக் பண்ணி பார்க்கதான் வந்து கேட்டேன். நீங்க பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எந்த யூடியூப் சேனல் மீடியால சோசியல் மீடியால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? யூடியூப்ல உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சிருக்குப்பா, சும்மா சொல்லல. இல்ல சரி, அப்பதான் தெரியும். யார் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பீங்க? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. கரெக்டா சொல்லுங்க. எந்த விஷயத்துக்கு ஏதாவது இப்போ யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல வருது, செய்யறா இப்போ மனு வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட், அது மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ்ல ஏதாவது வரும்? பார்க்கும்போது நாங்க 2 பேரும் படிக்கும்போது கமெண்ட் வந்துச்சுன்னா திருப்பி ரியாக்ஷன் நினைப்பாங்க. என்ன பார்த்துட்டு புருவத்து மேல திருத்துறா அப்படின்னு. அவ 2 பேரும் யார் பொசசிவ்? சரண்யா தான். எல்லாருமே சரண்யா தான். அவர்தான் கொஞ்சம் விஷயம் நான் போடுவேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரொபோஸ் பண்ணுங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணா ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம லோ பட்ஜெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கறதுனால லோ பட்ஜெட் ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன். லோ பட்ஜெட் ரோஸ். சோ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரொபோஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வராது. நம்ம வந்து ரொமான்டிக்கா ஃபர்ஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா தயங்கி பேசுறது அப்படி இப்படி ஆயிருக்கும். அவரு ஃபர்ஸ்ட் ரோஸ் கொடுத்தாங்க ப்ரொபோஸ் பண்ணல. நான் வந்து உட்காந்து படமான ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பேசுற மாதிரி வந்து உட்காந்துருக்கேன், வருவாருன்னு சொல்லிட்டு வந்தோடனே கை கல்லாம் நடுக்கு படப்படன்னு அடிச்சிச்சு. பயந்துட்டேன். கிட்ட வந்து உட்காந்தோடனே கொஞ்சம் பேசிட்டு பாய்க்கில கை விட்டு இவ்வளவு பெரிய சாட்சி சொல்லிட்டு கேட்குது. முதல்ல மீட் பண்ணல, ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறேன். ரோஸ் நீ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு கவிதை சரண்யாவை வந்து நினைச்சிட்டு ஒரு கவிதை சொல்லி ரோஸ் ப்ரொபோஸ் பண்ணுங்க. கவிதை வராது. சொல்லுங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரண்யான்ற பேரே ஒரு கவிதை தான், எதுக்கு அப்புறம் வந்து ஒரு கவிதை எக்ஸ்ட்ரா கவிதைன்னு சொல்லிட்டு அதாவது மொக்க ஜோக்காவது மொக்க கவிதையாவது சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணுங்க. சிலுக்க வைக்காதீங்க. வெக்கப்படுறாரு. ப்ரொபோஸ் பண்ணுங்க. அப்புறம் இதுதான் நாங்க அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதானா? ஏஞ்சி முட்டி போட்டு அழகா வந்து அப்படிலாம் இல்லையா? மனசுல இருந்தா போதும். இந்த உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீ ஏதாவது மனோட ஒரு கவிதையோட கவிதைலாம் இல்ல, மனசுல பட்டது சொல்றேன். இப்படியே எப்பயும் கூட இருந்தா போதும். அப்புறம் இருந்தா போதும்னா இருந்தா போதும். கடைசி போடாதுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்ப இருக்கிற லைஃப் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். போதும். ஓகே, அவ்வளவுதான். நான் என்னப்பா ஏதாவது லவ் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க ஏதாவது பார்த்தா வெக்கம் அதிகமா பண்றாங்க 2 பேரும். ஒருவேளை நம்ம அக்கா மாமா இருக்கிறாங்க, மரியாதை மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதான் நினைக்கிறேன். அதேதான். அங்க வெளியில போனா கூட கொஞ்சம் பூச்சி இருக்கும். அது கூட நம்ம
சரிப்பா क्वेश्चन கேட்ட ஆன்சர் தான் சரி கிடையாது. நீங்களே வந்து பார்த்தேன்னா ஏதாவது क्वेश्चन இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்கப்பா. இதை ஏதாவது கேளுங்க நாங்க ஆன்சர் பண்றோம் சொல்லிட்டு ஏதாவது क्वेश्चन இருந்தா சொல்லுங்க. ஏதாவது கேளுங்க. திடீர்னு இது நான் வரல பட் இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது கேட்கல அப்படின்னு தோணும். இப்போ ஏதாவது தோணுதா? 5 minutes ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கமர்ஷியல் பிரேக். ஒரு ஜூஸ்ல இருக்கு அதெல்லாம் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஜூஸ் தான். அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறோம். ஓகே சோ இதுக்கப்புறம் தான் வில்லங்கமான क्वेश्चनலாம் கேட்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். வில்லங்கமான क्वेश्चन. ஆஃப்டர் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் क्वेश्चन ஸ்டார்ட் ஆகும். கமர்ஷியல் பிரேக்னா நடுவுல விளம்பரம் போட போறியா? ஆமா விளம்பரம் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வினோத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது என்னோட சிஸ்டர் தான். நம்மளுடைய சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் இன்னும் வச்சிருக்காங்க. அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுதான் கமர்ஷியல் பிரேக். எப்படி எங்க சேனல் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க பேர் காட்டுங்க. இப்போ சரண்யா பேர் சேவ் பண்ணிருக்கீங்கல்ல, என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? ரொம்ப பழசாதான் இருக்கும். மனோராஜ் பேரை நீங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் காட்டுங்க. காட்டுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. மனோ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்னு போட்டு வச்சிருக்காரு. பாவான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பாவான் சேவ் பண்ணிருக்கேன். இது வந்து லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இதேதான் மாத்தவே இல்ல. நான் வந்து பாவான் சேவ் பண்ணிச்சேன் வேற பான்ல. அது வந்து போயிடுச்சு. திரும்ப அந்த பான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதனால சரி லவ் பண்ணும்போது ரகசியமா பேர் தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அதேதான் வெக்க வந்துருச்சு. வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல டிவி ஓடி இருந்தது. இவன் போன தான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு மெசேஜ் அப்ப வந்து பாத்தாங்க பாவா அந்த மெசேஜ் அதேதான் இந்த பாவா தாங்க. அப்ப பாத்தீங்களா லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து சேவ் பண்ணி சங்கீதா கிட்ட மாட்டிக்கின அப்பவே நீ மாட்டீங்களா? சரி இப்போ வந்து அது என்ன சொல்லு ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு பாயிண்ட் சொல்லு யா புரியுமே அது வேண்டாம். அம்மா திட்டுவாங்க இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்க. நீ பேர் மக்களோட வால்பேப்பர்ல என்ன போட்டோ வச்சிருக்கீங்க? நான் இது ஹோம் ஸ்கிரீன் லாஸ்ட் ஸ்கிரீன் ரெண்டு காட்டுங்க. இது வந்து லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோ. லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோவா? அப்ப எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ. ஓகே இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க முத எடுத்த போட்டோ வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அது சரணியோ காட்டுறாரு. இல்ல இது முத எடுத்த காட்டுங்க. இது வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா வச்சிருக்கோம். எங்கேஜ்மென்ட் அதிகமா இந்த போட்டோ யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இதுவரை உள்ள வெளியன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் கப்பல் தாண்ட போன வந்து திரும்பி பாருங்க. கவர்லயும் வந்து பார்த்தேன்னா 2 பேர் தான் பா சிரிச்ச முகத்தோட அழகா. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா கப்பல் போட்டோ ரிவீல் பண்ணுங்கப்பா. இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடு. சரண்யா தான் போட்டோ எடுத்துருக்கு. செல்ஃபில எடுத்திருக்காரு சரண்யா தான். நல்லா இருக்கு. சரி எவ்வளவு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கும் உங்க லவ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆச்சு லவ் பண்ணி? ஆமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள அதான் டியூரேஷன். ஒரு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் லவ் பண்ணீங்க. ஒரு வருஷம் லவ் பண்ணா அப்புறம் கல்யாணம். ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து பாப்பா வந்து பாப்பான்ற சரண்யா சொல்லணும் ப்ரொஃபஷனலா நடுவுல பாப்பான்னு வந்துருச்சு இல்லையா? சரண்யா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அவளுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும் போதே கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இல்லை இடம் முடிச்சு கேட்டாங்களா இல்லை வீட்டில் ஏதாவது படிக்க வேணாம் நிறுத்திடலாம் அப்படி ஏதாவது ஐடியா? படிக்க வைக்கணும்னா எவ்வளோ நாள் படிக்க வைக்கலாம். அப்போ அடுத்த டிகிரி போயதேமா மாஸ்டர் டிகிரிலாம் ஒரு டிகிரி போதுமா? சரி உங்க மாமியார் வந்து பார்த்தோன்னா எப்படி அவங்க பத்தி இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. யூடியூப் சேனல் நீ காட்டதே இல்லை. அவங்க போட்டோ காட்டுங்க. மாமியார் போட்டோ மாமனார் போட்டோ வச்சிருக்கீங்களா? உங்க பேரண்ட்ஸ் சரண்யோட மாமியார் மாமனார். எத்தனை மணிக்கு நீங்க இப்ப ஏஞ்சிருக்கீங்க? முக்கியமான கொஸ்டின். 7 மணிக்கு. 7 மணிக்கு அவன் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. அம்மா வீட்டுல எல்லாம் படுத்துட்டு வந்தோன்னா அம்மா வேலைக்கு எழுந்தானா ஒரு 6 மணிக்கு நடப்பாங்க. ரூம்ல எனக்கு கிடையாது. அதனால கொஞ்சம் தூக்கம் தெரிஞ்சிடும். அங்க வந்து ரூம்ல இருக்கிறதுனால திடீர்னு தெரிய மாட்டேங்குது. நான் தூங்கிடுறேன். ஆனா அதை மாத்திக்கணும் கண்டிப்பா. 6 மணிக்கு எழுந்துற மாதிரி ஆகணும். ஓகே ஓகே. நீங்க எழுப்பி விடுவீங்களா? அம்மா தனியா வேலை பாக்குறாங்க. நீ என்ன இவ்வளவு நேரம் தூங்குற? எழுந்து போய் வேலை பாருங்க. சேர்ந்து தூங்குவாங்க. எவ்வளவு கியூட்டா சொல்றாங்க. அம்மா வந்து திட்டுவாங்க. ஒரு டைம் ரொம்ப தூங்கிட்டுனா இவர் வெளில இருந்து போறா காசு எடுத்துட்டு போயிடுவாரு. அவங்க வந்து உள்ள தூங்க வச்சு காசு எடுத்துட்டு போறாங்க.
கேள்விப்பட்டிருக்கீங்க மாமியார் மருமகள் சண்டைலாம் வந்திருக்கா? அவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், எது சொன்னாலும் வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு நானு எழுதுக்கு மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்டாச்சு. நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஜாலியா வந்து ஒரு Q&A மாதிரி பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து கொஸ்டின் கேட்டா சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் தான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா வந்து ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கு. ஓகே, 2 பேருக்குள்ள சண்டை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி விட்டு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து ஜாலியா கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லிட்டேன்.